Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர், அத்தியாயம் 36. அந்த வைர நெக்லஸை கண்கொட்டாமல் பார்த்தாள் ஜெனிஃபர். என்னது, எதற்கு என்று அவள் உதடு ஆட்சேபித்ததை தவிர உள்ளத்தில் நீண்ட பெருமையும் மகிழ்ச்சியும் அவள் கண்களில் வெளிப்பட்டன. உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றாள். உன்னைத்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவள் மனத்துக்குள் ஒரு குரல் ஒலித்தது. உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க வேண்டாமா, அதுக்காக தான் என்றான் மோரட்டி. நெக்லஸுடன் கூட இருந்த ஒரு வைர மோதிரத்தை அவளுடைய இடது கையின் நடுவிரலில் மாட்டினான். என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஏதாவது விசேஷமா இன்றைக்கு என்றாள் அவள். அவன் சிரித்தபடி, விசேஷமெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பம், இது சும்மா முன்னோடி என்றான். அன்று அவள் மொரட்டியின் படகு காரில் அவனுடைய பிரத்யேக விடுதிக்கு சென்றாள். போகும்போதே டிரைவருக்கும் பின் சீட்டுக்கும் இடையே இருந்த தடுப்பை அவன் உயர்த்தினான். அவளை அணைத்து முத்தமாறி பொழிந்தான். ஜெனிஃபரின் உடலெங்கும் பரவசம் ஓடியது. மொரட்டி குறிப்பிட்ட விசேஷம் அன்று ஆரம்பமாயிற்று. அதன் பின் பல காலம் ஓடிவிட்டது. இன்று வெளியூர் ஹோட்டல் அறையொன்றில் மொரட்டியின் படுக்கையில் படுத்திருந்த போது இவ்வளவும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. மொரட்டி குளியலறையில் இருந்தான். ஷவரின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஜெனிஃபரின் மனத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. ஒரே ஒரு வருத்தம், குழந்தை ஜோசப் இங்கே இல்லையே என்பதுதான். இதுபோல வெளியூர்களுக்கு செல்லும் சந்தர்ப்பங்களில் அவனையும் தன்னுடன் கூடவே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு. அதே சமயம் மொரட்டியும் ஜோசப்பும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருப்பதுதான் முக்கியம் என்று அவள் உள்ளுணர்வு எச்சரித்தது. தனது இந்த வாழ்க்கையை பற்றி ஜோசப்புக்கு தெரிய வேண்டாம் என்று அவள் முடிவு செய்திருந்தாள். என் இதயமே இப்படி பெட்டி பெட்டியாக அமைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டாள் அவள். வானருக்கு ஒரு பெட்டி, ஜோசப்புக்கு ஒரு பெட்டி, மொரட்டிக்கு ஒரு பெட்டி இன்னொரு பெட்டியை தொட்டு விடாதபடி தனித்தனியே பிரித்து வைத்து கொண்டிருக்கிறாள். குளித்துவிட்டு ஒரு துண்டு மட்டுமே கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் மொரட்டி. மார்பின் ரோமங்கள் ஈரத்தில் மினுமினுத்தன. அழகான கிளுகிளுப்பூட்டும் மிருகம் என்று தோன்றியது ஜெனிஃபருக்கு. சீக்கிரம் உடை மாற்றிக்கொள், நிறைய வேலை இருக்கிறது என்றான். இப்போதெல்லாம் மொரட்டியின் விவகாரங்களை கவனிக்கவே அவளுக்கு சரியாக இருந்தது. வாஸ்கோவின் வழக்கு முடிந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் இன்னொரு வழக்கை கவனிக்கும்படி மொரட்டி கேட்டுக்கொண்டான். அதை தொடர்ந்து வந்தது இன்னொன்று, பிறகு மற்றொன்று. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளையும் அறியாமல் மொரட்டியின் வழக்குகள் அவளிடம் வர ஆரம்பித்து விட்டன. மொரட்டி அவளை ஃபோனில் கூப்பிடுவான். உன் உதவி தேவைப்படுத்துக்கண்ணு, என்னோட பசங்கள் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை என்பான். அவளுக்கு ராயன் பாதிரியாரின் ஞாபகம் வரும். அவரும் இப்படித்தானே சொல்வார், என்னோட சிநேகிதன் ஒருவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று. ஆனால் அப்போது அவருக்கு செய்த உதவியும் இப்போது இவனுக்கு செய்கிற உதவியும் ஒன்றுதான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள். ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் இருந்தது, பெரு வித்தியாசம். மிக சக்தி வாய்ந்த ஒரு பயங்கர கும்பலின் நடுநாயகமாக அல்லவா இப்போது அவள் இருக்கிறாள். தன் மாமனாரும் கும்பலின் தலைவருமான பெரியவரிடம் ஒரு நாள் ஜெனிஃபரை அழைத்து போனான் மொரட்டி. ஜெனிஃபருக்கு அதிர்ச்சி. எலும்புக்கூடாக ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அவர். ஒரு காலத்தில் பயங்கர திடகாத்திர தலைவராக இருந்தவரா இவர்? உயரமும் கவர்ச்சியும் நிறைந்த ஒரு பெண் உள்ளே வந்தாள். இவள் ரோசா, என் மனைவி என்று ஜெனிஃபருக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தான் மொரட்டி. என்றாவது ஒரு நாள் இவளை சந்திக்க நேரிடும் என்று எண்ணி பல தடவை ஜெனிஃபர் பயந்திருக்கிறாள். மொரட்டியுடன் இருக்கும்போதெல்லாம் அவளை ஒரு குற்ற உணர்வு தாக்குவது வழக்கம். ஒரு மணமான பெண்ணுக்கு நான் துரோகம் செய்கிறேனே, அவளுடைய கணவனை திருடிக் கொள்கிறேனே, கூடாது, இதை நிறுத்திவிட வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் அவள் உள்ளம் ஓலமிடும். ஆனால் அடுத்த முறை மொரட்டியை சந்திக்கும் போது மறுபடியும் அவள் தோற்றுவிடுவாள். ரோசா அவளை ஏறிட்டு நோக்கினால் அந்த கண்களில் அறிவு கூர்மை இருந்தது. நம் விஷயம் இவளுக்கு தெரிந்திருக்கிறது என்று ஜெனிஃபருக்கு புரிந்தது. 2 வினாடிகளுக்கு சற்றே சங்கடமான மௌனம் அங்கே நிலவியது. ரோசா மென்மையான குரல், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெனிஃபர். நீங்கள் பெரிய அறிவாளி என்று என் கணவர் அடிக்கடி சொல்வார் என்றாள். பெரியவர் ஒரு கனைப்புடன், எனக்கெனவா பெண்கள் அறிவாளிகளாக இருப்பது பிடிப்பதில்லை, மூளை சமாச்சாரங்கள் ஆண்களிடம் இருப்பது தான் மேல் என்றார். ஜெனிஃபரை நான் ஆண் பிள்ளையாக தான் நினைக்கிறேன் என்றான் மொரட்டி அழுத்தமாக. விஸ்தாரமான கொஞ்சம் கர்நாடகமான அறையில் அவர்கள் சாப்பிட அமர்ந்தபோது, என் பக்கத்தில் உட்கார் என்றார் பெரியவர் ஜெனிஃபரிடம். அந்த ஆணைக்கு அவள் கட்டுப்பட வேண்டியதாயிற்று. எதிரில் அவர்கள் குடும்ப வழக்கறிஞரான கால்ஃபேக்ஸ் உட்கார்ந்திருந்தார். அவருடைய எரிச்சலை ஜெனிஃபரால் உணர முடிந்தது. மொரட்டியின் மனைவி அற்புதமான விருந்து தயாரித்திருந்தால். வேலைக்காரர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அவளையே பரிமாறுவதும் சாப்பாட்டு மேஜை ஒழிப்பதுமாய் சுறுசுறுப்பாக இருந்தாள். ரோசாவின் சமையல் பிரமாதமாக இருக்கும், அவள் அம்மா மாதிரியே என்று பெரியவர் ஜெனிஃபரிடம் சொல்லிவிட்டு, நான் சொல்வது சரிதானே என்று மொரட்டியிடம் கேட்டார். ஆமாம் என்றான் அவன் மரியாதையுடன். ரோசா
அருமையான மனைவியும் கூட என்றார் பெரியவர். அது சாதாரணமாக சொன்னதா அல்லது எச்சரிக்கையா? ஜெனிஃபரால் ஊகிக்க முடியவில்லை. மாரட்டி பேச்சை மாற்றி, ஒன்றுமே சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்கே என்றான் ஜெனிஃபரிடம். அடேப்பா, இப்படி ஒரு சாப்பாட்டை நான் என் ஆயுளில் சாப்பிட்டதில்லை என்றாள் அவள். அதற்கு பிறகும் வகை வகையான உணவுகள் வந்து கொண்டிருந்தன. இவ்வளவு சாப்பிட்டும் மாரட்டி எப்படித்தான் உடம்பை ஒல்லியாக வைத்துக் கொள்கிறானோ என்று ஜெனிஃபருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாட்டின் போது எல்லாரும் தமாஷாவும் கலகலப்பாயும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பயங்கர கும்பலின் தலைவர்களுடைய குடும்பம் இது என்கிற எண்ணமே தோன்றவில்லை ஜெனிஃபருக்கு. ஆயிரக்கணக்கான சராசரி குடும்பங்களில் இதுவும் ஒன்று போல இருந்தது. எங்கள் சங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று பெரியவர் கேட்டபோதுதான் அவள் விழித்து கொண்டாள். தெரியாது. சொல்கிறேன் கேள் என்றார் பெரியவர். எங்கள் சொந்த நாடான இட்லியில் ஏழைகளுக்கு அநீதி இழைப்பதை எதிர்த்து போராடுவதற்காக இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஏழை மக்களை கொள்ளையடித்தார்கள். ஏழைகளுக்கு என்ன இருந்தது? எதுவும் இல்லை, பணமும் இல்லை, வேலை இல்லை, நீதி இல்லை. அதற்காக இந்த ரகசிய சங்கம் உருவாயிற்று. ஏழை ஜனங்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது சங்கத்திடம் வந்து சொல்வார்கள். சங்கம் அந்த அநீதிக்காரர்களை பழிதீர்க்கும். நாளாவட்டத்தில் அரசாங்க சட்டத்தை விட இந்த ரகசிய சங்கத்தின் சட்டம் வலுவுள்ளதாக ஆகிவிட்டது. ஏனெனில் இது மக்கள் சட்டம். பைபிளில் சொல்லியிருக்கிறதைத்தான் நாங்கள் செய்கிறோம். யாராவது உனக்கு துரோகம் இழைத்தால் நீ பழி வாங்கு என்பது எங்கள் கொள்கை. பெரியவர் பேசி முடித்தார். ஜெனிஃபருக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரிந்தது. அவர்களுடைய கூட்டங்களில் அடிக்கடி கலந்து கொள்ள ஆரம்பித்தாள். வேண்டாத மனிதர்களை கொலை செய்வதும் விரட்டி பணம் வசூலிப்பதும் விபச்சார விடுதிகள் நடத்துவதும் தான் இந்த கும்பலின் வேலைகள் என்று தான் இதுவரை ஜெனிஃபர் நினைத்திருந்தால் அது ஓரளவுதான் உண்மை என்பதை இப்போது அறிந்து கொண்டாள். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அந்த கும்பலில் இருந்தார்கள். ஹோட்டல்கள், பேங்குகள், கப்பல் கம்பெனிகள், ஆஸ்பத்திரிகள், சினிமா தியேட்டர்கள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், இப்படி ஏராளமற்ற இந்த கும்பல் நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய வருமானம் பல கோடிக்கணக்கில் இருந்தது. எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் கிடைத்தது என்பதை பற்றி ஜெனிஃபர் கவலைப்படவில்லை. சட்டத்துடன் மோதல் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுக்காக ஆஜராக வேண்டியது அவருடைய வேலையாயிற்று. கோர்ட் மூலமாகத்தான் அவர்களை காப்பாற்றினாள் என்று சொல்ல முடியாது. சிறு தந்திரங்கள் மூலமும் வெற்றி பெற்றாள். ஒருமுறை மாரட்டியின் ஆட்கள் சிலர் ஓர் உணவு தயாரிப்பு நிறுவனத்துடன் மோதினார்கள். பணம் கேட்டு மிரட்டினார்கள். அவர்களில் 3 பேரை டிசில்வா மடக்கி பிடித்து விட்டார். ஒரு பெண் அவருக்கு முக்கியமான சாட்சியாக இருந்தால் 3 பேரும் கலாட்டா செய்ததை அவள் நேரில் பார்த்திருந்தாள். அந்த பெண் தான் நம்ம ரொம்ப மாட்ட விடுவாள் போல இருக்கிறது என்று மாரட்டி ஜெனிஃபரிடம் சொன்னான். சிறிது நேரம் யோசனை செய்தாள் அவள். பிறகு, நீங்கள் ஒரு பத்திரிகை பிஸ்னஸும் நடத்துகிறீர்கள் அல்லவா என்று கேட்டாள். ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? ஜெனிஃபர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அமைதியாக ஒரு ஏற்பாடு செய்தாள். அந்த பத்திரிகையின் பிரதிநிதி அந்த பெண்ணை சந்தித்தார். அவள் தன் உண்மை கதையை சொல்வதனால் எக்கச்சக்கமாக பணம் தருவதாக ஆசை காட்டினார். அவளும் சொல்ல அது அந்த பத்திரிகையில் வெளிவந்தது. பிற்பாடு மாரட்டியின் ஆட்களை பற்றிய வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது இதையே துருப்புச்சீட்டாக பயன்படுத்தினாள் ஜெனிஃபர். அந்த பெண் பப்ளிசிட்டிக்காகவும் பணத்துக்காகவும் எதுவும் செய்யக்கூடியவள் என்றும் அவளுடைய சாட்சியத்துக்கு மதிப்பு தரக்கூடாது என்றும் வாதாடினாள். நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு வழக்கை தள்ளிவிட்டார். ஜெனிஃபரின் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அவளுக்கும் அவளுடைய உதவியாளர்களுக்கும் இடையே விரிசல் ஏற்படுத்த தவறவில்லை. பயங்கர கும்பல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரிசையாக வரத் தொடங்கியதும் ஒரு நாள் கென்னத் கடுமையாக ஆட்சேபித்தார். என்ன ஜெனிஃபர், இதெல்லாம் இந்த ரவுடிகளுக்காக நாம் ஆஜராவது சரியில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்மை இவர்கள் கவிழ்த்து விடுவார்கள் என்றார். கவலைப்படாதீர்கள், இவர்களிடமிருந்து பணம் வருகிறது என்றாள் அவள். என்ன நீ இவ்வளோ அசடாக இருக்கிற ஜெனிஃபர்? கடைசியில் நஷ்டப்பட போவது நாம் தான். பார்த்து கொண்டே இரு. உன்னையே ஒரு நாள் மாட்ட வைத்துவிடப் போகிறார்கள். அவர் சொல்வது உண்மை என்று ஜெனிஃபருக்கு புரிந்தது. ஆகவே கோபம் வந்தது. சரி சரி, இத்தோடு இந்த பேச்சை விடுங்கள் என்றாள் கடுமையாக. ஒரு நீண்ட நிமிடம் அவளையே பார்த்தார் கென்னத். சரிம்மா, நீ தான் இங்கே முதலாளி, நான் என்ன சொல்ல முடியும் என்றார். பயங்கர கும்பலின் நாட்களுக்காக ஜெனிஃபர் ஆஜராகிறாள் என்பது வழக்கறிஞர் வட்டாரத்தில் பரவிவிட்டது. நல்லெண்ணம் கொண்ட பல நண்பர்கள் அவளை எச்சரித்தார்கள். இந்த ரவுடி கும்பலில் மாட்டிக்கொண்டால் உங்கள் பெயர் கெடும் என்றார்கள். அனைவருக்கும் ஒரே பதில் தான் சொன்னாள். நீதிமன்றத்தில் முறையிட எப்படிப்பட்டவருக்கும் உரிமை உண்டு. அதற்கு நான் உதவி செய்கிறேன். அது எப்படி தவறு? இவர்களுடைய எச்சரிக்கைகள் சரிதானால் எனக்கு பொருந்தாது என்று எண்ணிக்கொண்டாள் அவள். கும்பலில் உறுப்பினர் இல்லையே நான். உறுப்பினர்கள் சிலருக்காகத்தானே நான் கோர்ட்டில் ஆஜராகிறேன். அவ்வளோதானே. நான் ஒரு வக்கீல். என் அப்பாவை போல தன் மகளை பற்றி அவர் அவமானப்படும்படியான எதையும் நான் செய்ய மாட்டேன். ரவுடிகள் நிறைந்த வனாந்தரம் அது இருப்பது வாஸ்தவம்தான். அதற்கு வெளியே தான் நான் இருக்கிறேன். ராயன் பாதிரியார் ஒரு நாள் அவளை பார்க்க வந்தார். ஆனால் எந்த நண்பனுக்கும் உதவி செய்யும்படி அவளை கேட்கவில்லை. உன்னை பற்றி கவலையாக இருக்கிறது ஜெனிஃபர். நீ சில வழக்குகளை மோசமான நபர்களின் வழக்குகளை எடுத்துக்கொள்கிறாயாமே என்றார்.
மோசமான நபர் என்றால் யார் ஃபாதர்? உங்களிடம் உதவி கேட்டு வருகிறவர்களை யார் என்னவென்று பார்க்கிறீர்களா? பாவம் செய்தவர்கள் என்பதற்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது என்று விரட்டி விடுகிறீர்களா என்றார் ஜெனிஃபர். ராயன் பாதிரியார் தலையை அசைத்தார். மாட்டேன்தான். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் தப்பு செய்வது என்பது வேறு. அதே ஒரு கும்பல் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு செய்வது என்பது வேறு. அவர்களுக்கு நீ உதவி செய்வது அவர்களுடைய செயல்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஆகிவிடும். நீயும் அவர்களில் ஒருத்தி என்று ஆகிவிடுமா? ஜெனிஃபர் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. நான் ஒரு வக்கீல் ஃபாதர், கஷ்டத்தில் சிக்கிக்கொள்வதற்காக உதவுகிறேன், அவ்வளவுதான் என்றாள். தான் எப்படிப்பட்ட வலையில் சிக்கியிருக்கிறோம் என்பது அவளுக்கு அப்போது தெரியவில்லை. தொடரும்.